பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். பிரதமருடைய மதுரை வருகை சம்பந்தமாக நேரடியாக கேட்கலாம். வணக்கம். பிரதமருடைய மதுரை வருகை மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரும் எழுச்சி பாஜகவுக்கு கொடுக்கும் சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களது பார்வையில் ஏற்கனவே மதுரை இறங்கிட்டாரு, அடுத்தடுத்து அவருடைய நகர்வு? அதாவது ஒவ்வொரு முறை பிரதமர் வருகின்ற பொழுதும் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது தேர்தல் நெருங்குகின்றது. பாருங்க, இந்த பக்கம் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். சோ வருகின்ற தேர்தல் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுடைய வெற்றி நிச்சயமாகிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய கூட்டமாக தான் ஒவ்வொரு கூட்டம் மாறிட்டு இருக்கு. ஆனா தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எங்களது கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைந்திருக்கிறது, இரட்டை என்ஜின் சர்க்கார் தமிழகத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இரட்டை என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வது. யாருக்காக அரசாங்கம்? மக்களுக்கான அரசாங்கம். ஆனா பெரும்பகுதி சமயமா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக அவர்களுடைய அரசியலை கட்டமைப்பதற்காக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவோ திட்டங்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் பிரதமர் இரட்டை என்ஜின் சர்க்கார், மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் மாநில அரசும் இணைந்து மக்களுக்கு சேவை செய்வது, திட்டங்களை எடுத்து செல்வது அப்படிங்கறத சொல்றாரு. நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய அரசு மீது மக்கள் இன்று ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வெற்றி என்பது எங்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும். ஆனா திமுக கூட்டணியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் கட்சிகள் வலுவடைந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் எதிர்பார்த்த தேமுதிக வரல, ஒரு பக்கம் ஓபிஎஸ் உடைய திமுக சென்றது. இது பின்னடைவாக நமக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இது பின்னடைவு அப்படின்னு நாங்க பாக்கலீங்க. ஏனென்றால் இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில பலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. இன்னைக்கு தனிப்பட்ட கட்சி ரீதியாக பார்ப்பதை தாண்டி நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்று மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதுதான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதே போல ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை யாரால் கொடுக்க முடியும்? இப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் மதுரையிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து.